தயாரிப்பானது விறுவிறு பரபர கதை களத்தோடு கையில் எடுத்துள்ளார் இயக்குனர் தனா. வாழ்த்துக்களோடு படக்குழுவினரை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். செந்தூர் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு டி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். DR சஞ்சய் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இயக்குனர் தனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் விஜய் ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி ரியா சுமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் நடிகர் தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் விவேக் பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர்கள் விவேக் மர்வின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் சங்கத் தமிழன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் அனுஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டார் மியூசிக் கலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கந்தக்கோட்டை வல்லக்கோட்டை தொடங்கி கோடியில் ஒருவன் ஹிட்லர் என்று 8வது படைப்பாக செந்தூர் பிலிம்ஸ் பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்ட படமாக தயாரித்துள்ளனர். விரைவில் வெளியிடவுள்ள இப்படத்தின் வரவேற்பாளர் டி ராஜா அவர்களை இப்போது வரவேற்று பேச அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் ஊடகத்துறை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் வருக என வரவேற்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வருக என வரவேற்கிறேன். அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்கு வந்து சிறப்பாக வந்து பணியாற்றி இந்த படத்தை அப்படியே முடிச்சு கொடுத்தாங்க. இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபைட்டு ஒவ்வொன்றையும் எவ்வளோ புதுசாக எவ்வளோ பிரமாதமாக பண்ணணும், எவ்வளோ சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக அதுக்காக மெனக்கட்டு பண்ணி கொடுத்தாப்புல. அதே மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர் விவேக் மெல்லிங் சார் ரொம்ப நல்லா பிரமாதமாக நீ பார்க்கல முடிஞ்சவொன்னே டீசர் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கட்டு அவ்வளோ பிரமாதம் பண்ணுவோம். அடுத்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க தான் இந்த மேடையில் கதாநாயகனாக இருக்க போகிறாங்க. அவங்களையும் வரவேற்கிறேன். அதே மாதிரி ஹீரோயினி மேடம் ரியாஸ்மன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் படத்துக்கு டேட் கேட்கும்போது எந்த பிரச்சனையும் டக்குன்னு வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துட்டு படத்தை எந்த சூழ்நிலையுமே தடையில்லாத அளவுக்கு படத்துக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே நடித்து கொடுத்துருக்காங்க. அது தமிழ் சாராக இருக்கட்டும், விவேக் பிரசாத் சாராக இருக்கட்டும், எடிட்டர் சங்கத்தமிழ், அதாவது 1000 வேலை இருந்தால் எந்த வேலையும் பார்க்க இந்த படத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சு அவ்வளோ அருமையாக ஒவ்வொருத்தரையும் வேலை பார்த்து படத்தை எவ்வளோ சீக்கிரமாக வந்து முடித்து இந்த படத்தை ரெடி பண்ணுன்றதுக்காக வந்து அவரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவரையும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி காஸ்டியூமர் டிசைனர் அவங்களும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு காஸ்டியூம் மாற்றுவாங்க. நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ அந்த டைம் ஓடுவாங்க இது எடுக்கிறதுக்கு. ரொம்ப ராத்திரி மூலமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களையும் சொல்கிறேன். தனா சார் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இந்த படத்தை மட்டும் தான் உயிர் மூச்சாக நினச்சி வேலை செஞ்சுட்டார். ஷூட்டிங்லேயும் சரி வந்து சரி, அதாவது எந்த இடத்துல எவ்வளோ வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக இப்போ பல பிரச்சனைகள் இருந்தால் கூட எதையுமே தன்னுடைய காது கொண்டு வராமல் எந்த இடத்துலையுமே படத்தை நிற்காத அந்த படத்தை வந்து வேகமாக வந்து வளர்த்து கொண்டு மிகப்பெரிய பங்களிப்பு வருது. ஏன்னா ஒரு டைரக்டர்ன்றது இப்போ ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இது கொடுத்தா தான் பண்ணணும், எடுத்தால் தான் பண்ணணும், எதுவுமே எல்லா இடத்துலையுமே உட்காந்து அவர் ராத்திரி பகமாக வேலை செஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ படத்தை வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதே மாதிரி ஹீரோ பற்றி சொல்லணும்னா எவ்வளோ வார்த்தை இருக்குது. ஒரு மனிதநேய மிக்க மாமனிதன் அவர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த தயாரிப்பில் படம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதை கூட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு பண்ணிட்டீங்களா, முடிச்சிட்டிங்களா, அந்த ஒர்க்கு முடிஞ்சு இந்த ஒர்க்கு முடிஞ்சா, ஏன்னா டெக்னிக்கலாக பெரிய சவுண்ட் பர்சன் அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாப்புல. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் ப்ரொடியூசர் பட்டேட்டு கொடுத்தாச்சு நடிச்சாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு போயிடாப்புல. ஆனால் அவர் அது கிடையாது. அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் அவர். படத்தோட டைட்டில் ஹிட்லர் சர்வாதிகாரின்ற உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டை வந்து ஆயுதத்தை வச்சு தான் அழிக்கணும் கிடையாது. மிகப்பெரிய ஊழலையும் நாட்டை அழிக்கலாம். அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா தலை விரித்து ஆடும்போது பார்த்திங்கன்னா
அந்த ஊழலில் வந்து சேர்க்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தை அடுத்த ஸ்டெப் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். இந்த படத்தில் அது மாதிரி ஒரு ஒரு சர்வாதிகாரம் மிக்க வந்து சர்வாதிகாரி தான் அடக்கிறாப்லையா, எல்லாம் அது என்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய ஹைலைட்டு. ஹிட்லரை வந்து அழிகிறாப்லையா இல்லை மிகப்பெரிய இதுவாகுதான் தான் அது வந்து நீங்கள் திரையில் பார்ப்பீங்க. இங்கே வரையும் அந்த அத்தனை பேர் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். படை வீரன் வானம் கொட்டட்டும் என்று தொடர்ந்து இயக்குனரோடு பயணித்தவர் ஹிட்லரில் மேலும் தொடர்கிறார். சேஸ் ஆக்ஷன் என்று ஒரு டீசர் கட் இவர் பெயரை பேச வைக்கிறது. சங்கத் தமிழன் அழகான பெயரோடு அற்புதமான எடிட்டிங் கொடுத்த எடிட்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பெருசாக எனக்கு பேச வராது. ஸோ படம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ. வழக்கமான எடிட்டர்கள் குறைவாக பேசுகிற வரிசையில் சங்கத்தமிழ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஓ மன பெண்ணே பிச்சைக்காரன் டூ அழகான உடைகளை பொருத்தமான வண்ணங்களோடு பொருந்த செய்த கலர்ஃபுல் காஸ்டியூமர் அனுஷா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். Hello, எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'd like to thank Vijay Antony sir for giving me this opportunity. And Dana sir, thank you so much for trusting me with this project. Naveen sir is not here, but huge fan of his work. And in the technicians kitte na nariya kathinde both professionally and personally. And thank you Ria for being so amazing to work with. And Raja sir, thank you so much. ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்ததுக்கு எங்க எல்லாருக்குமே. And lastly, my team Nivedita and Pratibha for being a huge support. And I hope உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்ச ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு I hope and pray. So thank you so much. தேங்க்யூ அனுஷா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அறிமுக இயக்குனர் படங்களில் ஈர்க்கக்கூடிய கதைக்களம் கொண்ட அற்புதமான த்ரில்லர் படமாக வெளிவந்த சஸ்பென்ஸ் படமான துருவங்கள் 16 படத்தை எடுத்து மாவீரன் என்று அடித்து நொறுக்கி அதகலப்படுத்திய சண்டை காட்சிகள் வழங்கிய ஸ்டண்ட் முரளி ஹிட்லரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு என்னை பற்றி ப்ரொடியூசர் ரொம்ப பெருமையாக பேசினார். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி விஜய் சாருக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப ஆக்ஷன் கண்டினியூ பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் விஜய் சார் பார்த்து பண்ணணுன்னு, பட் அவர் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணார் ஆக்ஷன் எல்லாமே. ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம். கண்டிப்பாக ஹிட்லரில் ஃபஸ்ட்டு 2 எழுத்து வந்து ஹிட்டு, அந்த மாதிரி இந்த படம் 100% ஹிட் ஆகும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கொட்டும் மழையில் கொண்டாடும் இசையை, மாறுபட்ட இசையை மனசு ரசிக்க வைத்த இளம் இசையமைப்பாளர்கள் விவேக் மர்வின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஃப்ரெஷ் இயரில் எந்த டெக்னீஷியனுக்குமே வந்து கண்டினியூஸாக படம் ரிலீஸ் ஆகணும் அண்ட் உங்களோட ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஹாப்பி டே. மார்னிங் எல்லோரையும் உங்களை சிங்கப்பூர் செலூனில் பார்த்தோம், இன்றைக்கி ஈவினிங் ஹிட்லரில் பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனா, ப்ரொடியூசர் சார், ராஜா சார் அண்ட் விஜய் ஆண்டனி, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் வந்து எனக்கும் அவனுக்கும் ஆல்மோஸ்ட் படத்தோட எண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஸோ அதுக்கு வந்து மெயின்லி தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார் அண்ட் தனா சார். ஸோ அடுத்தது வந்து ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட மியூசிக் பற்றி, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி நிறையா பேசுகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அண்ட் கீப் என்கரேஜிங் அஸ். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் நானும் விவேக்கும் வந்து விஜய் ஆண்டனி சாரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாக்குமுக்கா டைம்லேருந்தே. அப்போ நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம். ஸோ பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு. இப்போ அவரோட படத்துக்கு இசையமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் போது both of us felt very very happy from the bottom of our hearts. ஸோ அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணும் போதே வந்து சில படங்கள் உங்களுக்கு வந்து மனசார பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நாங்களும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு ஹிட்லர். ஸோ திஸ் மூவி ஹஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ பிக் தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார். தனா ப்ரோ, பெஸ்ட் விஷஸ் டு யூ. ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ அண்ட் இப்போ தான் வந்து நடிகர்கள் எல்லாரையுமே வந்து நாங்கள்
படம் ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்க்குறோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து ப்ரெசன்ட் மீடியா வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். சரி, விஜய் ஆண்டனி சார் படத்தில் பாட வச்சிருக்கீங்களா? சஸ்பென்ஸா? அப்போ பாடியிருக்காருன்னு அர்த்தம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சேதுபதியில் அறிமுகமானவர் ஹிட்லரில் வந்து நிற்கிறார். நடித்த கதை பாத்திரங்களில் தனியே தெரியும் இயல்பான நடிப்பு. அண்ணன் ஆனாலும் அரசியல்வாதியானாலும் நடிப்பை சிறப்பாக்கும் விவேக் பிரசன்னா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சார், ராஜா சார் அண்ட் மிஸ்டர் சஞ்சய் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்படி ஒரு அழகான ஒரு கருத்தாளமிக்க அதே சமயம் ஜனரஞ்சகமான ஒரு படத்தை தயாரித்ததுக்கும் தனா பிரதர், உங்களோட விஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற சைலன்ஸ் மேக் சவுண்டுங்கிற மாதிரி ரொம்ப டயலாக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு என்னோட கதாபாத்திரங்கள் இது வரைக்கும் ஹிட்லர் மாதிரியான ஒரு படங்களில் கொடுத்த ரியாக்ஷன் இதுக்கு முன்னே எந்த படங்களும் கொடுத்ததில்லைங்கிறது படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தப்ப நானே அது ஃபீல் பண்ணது. அது தேங்க்யூ ஸோ மச் இப்போ இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு. அண்ட் விஜயானி சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது இந்த படத்தில் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாருக்குமே கூட நடித்தவர்கள், மியூசிக் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர். நல்லவேளை எனக்கு எல்லா படத்துலையும் அடி வாங்கிட்டே இருப்பேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விவேக் அண்ட் மெர்வின் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனைவருக்கும், தமிழ் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் தனா பிரதரோட ஆழமான கருத்து எல்லாருக்கும் போய் சேரும். மக்களோட உரிமையை பறித்து அந்த வரலாற்று இடம் பிடித்தான் அந்த ஹிட்லர். மக்களோட உரிமைக்காக தன்னோட சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தான் இந்த ஹிட்லர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரசன்னா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். முதல் படத்திலேயே உச்சி முகந்து வெற்றி பரிசை கொடுத்த ரசிகர்கள், காவல்துறை பின்னணியில் இருந்தவர் என்பதால் உடல் வாகும் நடிப்பும் யதார்த்தமாக அமைய பெற்ற டானாக்காரன் தமிழ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாலை பொழுதில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பளித்த தயாரிப்பாளருக்கும் விஜயானி சாருக்கும் இயக்குனர் தனா சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கதையை பற்றி சொல்கிறேன்னா, இந்த தலைப்பை பற்றி சொல்லிட்டு சொன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஹிட்லர் அவ்வளோ பவரான ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளர் வந்து ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொன்னதில் ஒரு படம் முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர் எல்லாரும் நன்றி சொல்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு விஜயானி சாரோட இது முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாரோட நடிக்கும் போதே. நான் ரொம்ப நாளாக சாரோட நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பண்பாக இது பண்ணாப்புல. தனாவை பற்றி சொல்லணும்னா, ஒரு கதைக்குள்ளே வரும்போது ஒரு ஃபேஷனாக ஒரு விஷயத்தை 24 மணி நேரம் அதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. எப்போதும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாப்புல. எல்லா ஷூட்டிங் முன்னால் எல்லா டைம்லேயும் முன்னால் இருப்பாப்புல. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக இருந்தனால, ஒரு அசிஸ்டன்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணி வந்தனால எனக்கு அவர் பார்க்கும்போது பல நேரம் ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன இது எப்போதுமே இந்த கதைக்குள்ளே இருக்காப்புல, எப்போதும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காப்புலன்னு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு படம் நம்ம வேலை பார்த்து வரும்போதே நமக்கே தெரியும் அந்த படம் அடுத்தடுத்து வரும்போது அது எப்படி பூம் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரியான வெற்றிகளை எல்லாத்துக்கும் முன்னாலே இந்த படத்துக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கயலும் மானும் மயிலும் இவர் விழியில் விழுந்த மின்மினிகள், அழகை ரசிக்கும் பேரழகி, ஒளிரும் நிலவாய் உள்ள கதவில் ஒட்டிக்கொண்ட பெரும் அழகி, தட் ஸ்மைல் லுக்ஸ் குட் ஆன் யூ ஸ்மைலி கேர்ள் ரியா சுமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹிட்லர் இந்த படம் என்னோட கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் தானா சார் ஹூ கம்ஸ் ஃப்ரம் மணிரத்னம் ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். அண்ட் எல்லா மணிரத்னம் படத்துலேயும் வி சி தட் ஃபீமேல் லீட்ஸ் ஆர் வெரி வெல் ரிட்டன், தனி இடம் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு கொடுத்துக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் சார். And of course our DOP Naveen sir, who has given us spectacular frames and made me look really really beautiful. And my hero Vijay Anthony sir, I was just thinking what can I say new about him, like what do we not know. He's sweet, he's gentle, he's friendly, but I have to mention he's very heroic in real life also. Yeah, he's not like just any other guy. I think there's a lot going on, but he's always so sweet, so friendly, so comfortable. Like
setless so many inconveniences and chaos will go on, but கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. I have to learn so much from him, and it was such an honor working with you and knowing you personally. And of course our production house Chendur Films, Raja sir, thank you so much. And our entire cast and crew, from music, Vivek, Marvin, our fight master, and our editor who edited his whole speech so nicely. And my ADs Jeeva, Kavi, Maggie, thank you so much. And Hitler, hopefully you all will love it as much as we loved making it, and theaters la sandikalam. Thank you. தேங்க்யூ ரியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மணிரத்னத்தின் மணியான அசோசியேட் தனா. எண்ணங்களில் வண்ணமாக்குபவர் மணி, தன் எழுத்துக்களை வலிமையாக்குபவர் தனா. சாஃப்டான விஜய் ஆண்டனியை உருவத்தாலும் நடிப்பாலும் வெறித்தனமான விஜய் ஆண்டனியாக இந்த படத்தில் வேற ஒரு லுக்ல மாத்தியிருக்கார். அதிரடி ஆக்ஷன் மாஸ் லெவல் கதையில் இறக்கி கதையில் கபடி ஆடவிட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். ஹிட்லர் படத்தின் இயக்குனர் தனா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி சொல்லணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு சொல்லணும். இந்த படத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க. தயாரிப்பாளர் சார் என்னை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு, அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். விஜயானி சார் நான் சொன்ன கதையை நம்பி எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட். விவேக் பிரசன்னா சார், தமிழ் சார், சரண்ராஜ் சார், முக்கியமாக கௌதமேனன் சார், எல்லாரும். இப்படி ஒரு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஷூட்டிங்கிறது. ஸோ அதுக்குள்ளே நம்ம நினச்சதை அன்னைக்கு எடுக்க வேண்டியதை எடுத்து முடிக்கணும்னா அதை நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு நடிகர்கள் கிடைச்சிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இயக்குனராக. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் ஹிட்லரில். ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நடிகர்கள், அவங்களுக்கு நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவங்க ரொம்ப ஈஸியாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த படம் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டோம் சொல்லலாம். இடையில விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாட்டினா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பூஜா ஹாலிடேஸ்க்கே வெளியே வந்திருக்க வேண்டிய படம். ஒரு சின்ன ஒரு தடங்கள், ரொம்ப வருத்தமான தடங்கள். அதை தாண்டி அவர் எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்றாரு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பெரிய ஊக்கமாக இருக்குது. எனக்குலாம் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தாலே நான் போய் படுத்துருவேன், என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டு ஒரு நாள் கழிச்சு போய் பார்க்கல நான். பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வீடியோ காலில் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இல்லை ஷூட்டிங் நாங்கள் பாதியில் இருக்கும்போது அவர் 3 days கேப்பில் போயிருந்தார். இங்கே செட் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு, ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் கௌதமேனன் சார் வச்சு. அதுக்கப்புறம் சார் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம். அவர் அங்கேருந்து வீடியோ காலில் இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஷூட்டிங் கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. அவ்வளோ அடிபட்டு இருந்தது அவருக்கு உண்மையிலே. இது பல பேருக்கு தெரியாது, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான். சாரி சார் நீங்கள் சொல்கிறதுக்கு. பட் உங்கள்கிட்டருந்து நிறையா கற்றுக்கிறேன் விஜய் ஆண்டனி சார். அந்தளவுக்கு தொழில் மேலே ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் கூட ஒர்க் பண்ணது அது உண்மைதான். அது ரியா சொன்ன மாதிரி அவர் செட்டில் இருக்கதே தெரியாது. அவர் சார் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அங்கே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பார். அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காரான்னு தெரியாது. ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவர் லேப்டாப் வச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்படி ஒரு சில நடிகர்களோட ஒர்க் பண்ணுறது தான் ஒரு இயக்குனருக்கு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இந்த படத்தில் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தென் இங்கே நான் என்னோடய டிஓபியை மிஸ் பண்ணுறேன், நிஜமாகவே மிஸ் பண்ணுறேன் அவர். ஏன்னா பிகாஸ் நான் காலையில் இன்றைக்கி ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைங்கிறது ஓகே என்னோட டிஓபி அங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான். அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்தது. இந்த படத்தை பற்றி தினம் பேசி புரிஞ்சுட்டு இதுக்கு என்ன மாதிரி ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஷாட் வைக்கணும், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கணும், ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த ஷாட் அழகாக இருக்கணும், ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்கணும், ஒரு டெப்த் இருக்கணும். இந்த அளவுக்கு பேசி என் கூட ஒர்க் பண்ணி கொடுத்தவர் நவீன். அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவர் இங்கே இல்லை, அவர் வேறு ஒரு ஷூட்டில் இருக்கார். பட் நவீன் தேங்க்யூ. இதில் நான் மிஸ் பண்ணுற இன்னொருத்தர் ஜிவிஎம் சார். ஜிவிஎம் சார் படங்கள் பார்க்குறது எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவ்வளோ ஒரு டைரக்டர் நடிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம்.
என்னன்னு தெரியல, எனக்கு படை வீரனாக இருக்கட்டும் வானம் கொட்டட்டும் ரெண்டுலேயுமே ஒரு என்னோடய படத்தில் நான் வந்து இயக்குனர்களை நடிக்க வைக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. படை வீரனில் வந்து பாரதி ராஜா சார் கூட அவரை நடிக்க வச்சிருந்தேன். அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பாரதி ராஜா சார் வந்து அப்பா மாதிரி டெய்லி அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் உட்காந்து நிறையா சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா என்னோட முதல் படம் அது. அவர்கிட்ட இருந்து நிறையா நான் கற்றுருக்கேன். அதே மாதிரி வானம் கொட்டாட்டம்லேருந்து பாலாஜி சக்திவேல் சார் எல்லாம் லெஜண்ட்ஸ். அப்படி படங்கள் பண்ணவங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க சொல்லிக் கொடுக்கலன்னா போய் கேட்பேன் நான், சார் இது இப்படி பண்ணீங்க அதை அப்படி பண்ணீங்கன்னு. அதே மாதிரி இந்த படம் இல்லாததுல ஜிவிஎம் சார் தமிழ் சார் 2 டேரக்டர் வந்து கூட இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு உத்வேகம் தான் நமக்கு. தென் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வின். ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். பட்டு நம்மலாம் சின்ன பசங்க கூட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணுவோன்னு எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுது. எங்கள் ஒரு மியூசிக் கம்போசிங் மாதிரியோ இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்காது. நாங்கள் 3 பேர் அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அது தொழில் மட்டும் தான் பார்ப்போம், வேலை மட்டும் தான் பார்ப்போம். அது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த சீன்ஸ் திரும்பி போட்டு பார்க்குறது, அதில் வேறு கொண்டு வரலாமான்னு சொல்கிறது. எனக்கெல்லாம் மியூசிக் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு பார்த்த படங்கள்லேருந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து அதுலலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது வேணும்னு கேட்டால் அதை புரிஞ்சுட்டு அவங்க வேறு ஒன்று ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஒரு லாங் ஜேர்னினே சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவ்வளோ தூரம் ஒரு 8 ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் படம். அதை வந்து அதுக்கு அவ்வளோ மியூசிக் தேவைப்படுது. ஏன்னா பிகாஸ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வேறு, நம்ம வந்து ரொம்ப சைலன்ஸ் எல்லாம் கிடையாது, நிறைய மியூசிக் பேக்கடாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் எந்த இடத்துலையுமே ட்ராப் ஆகாமல் நம்ம அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ விவேக் மவி. சங்கத்தமிழன் நானும் எப்படி சொல்கிறது, மெட்ராஸ் டாக்கீஸ் ஸ்கூல் தான் அவரும் அங்கேருந்து ரொம்ப நான் ஸ்ரீகர் பிரசாத் சாரோட அசிஸ்டண்ட். அவர் காட்டு வெளியீடையில் ஒர்க் பண்ணும்போது இருந்தால் எனக்கு தெரியுங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு வந்து மணி ரத்னம் சார் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. வானம் கொட்டட்டும் அதில் நான் டேரெக்டாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. சங்கத்தமிழனுக்கு எடிட்டராக இருந்தார். அதுதான் சங்கத்தமிழனோட முதல் படம். ஸோ நாங்கள் 2 பேருமே அதில் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சங்கத்தமிழன் வந்து ஒரு எடிட்டர் வந்து அவர் நிறைய வேறு படங்கள் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார். நான் கால் பண்ணி இன்றைக்கி ஒரு சீன் கட் பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் வாங்கண்ணா அப்படின்றாரு. அதை தாண்டி அவர்கிட்டேருந்து வேறு பதிலே வராது. அவர்கிட்ட போய் நான் எல்லாரையும் விளக்கிட்டு நான் போய் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு வந்து சங்கத்தமிழன்ட்டு இருக்குது. தென் ரியா சுமன் ஹீரோயின். ஆக்சுவலாக ரியா சுமன் வந்து அவங்கள எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த படம் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அவங்களுக்கு பர்சனலாக சில ப்ராப்ளம் இருந்ததுனால ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து படத்தில் நடிக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். செட் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. பெரிய படம், நிறைய க்ரௌடு, நிறைய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன். ஸோ டக்குன்னு ஹீரோயின் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உண்மையிலே பயந்தே போயிட்டோம். அப்போது ஒரு அவசரத்தில் எடுத்த முடிவுன்னு கூட சொல்லலாம் ரியா சுமன். ஆனால் பட் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல், வெரி ப்ரொஃபஷ்னல். கரெக்டாக அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அந்தளவுக்கு. பட் அவங்க வந்து லைன்ஸ் எல்லாம் வந்து தங்கிலீஷில் எழுதி வச்சு டெய்லி ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து அந்த லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து தங்கிலீஷையே வந்து படிச்சிடலாம், அதை வந்து ஒப்பிச்சிட கூட செஞ்சிடலாம். ஆனால் பட் அந்த பிச்சில் பேசணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன், எமோஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்கு அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ திரும்பி பார்த்தாலும் ஏதோ ஷூட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரு மூலையில் உட்காந்து அந்த டைலாக்ஸை மக்கப் பண்ணுறது, சொல்லி பார்க்குறது, அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப இருந்தது. ஸோ ஃப்ரேம்லேயே ரொம்ப நல்லா அழகாக இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஹீரோ. எனக்கு வந்து ஒரு பயந்துட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சுது ரியா சுமன் உள்ள வரும்போது. ஸோ தேங்க்யூ ரியா சுமன். கிங்ஸ்லி சார் இருக்கார், அவர் வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் செட்டுக்கு வந்தாலே அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடுங்க எல்லாருக்குமே. ஸோ படத்துலையும் அவர் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு கிங்ஸ்லி சார். ஹிட்லர்னு சொன்னாமே எல்லாருமே கேட்குறது, ஏன் ஹிட்லர், எதுக்கு இந்த டைட்டில், எதனால் இந்த டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு. நிஜமாகவே நீங்கள் இப்படி கேட்பீங்கிறக்காகலாம் அந்த டைட்டில் வைக்கல. ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம வந்து ஒரு டைரக்டாக சொல்லாமல் ஒரு படிமம் மூலமாக சொல்கிறது ஒரு கலை. ஒரு கவிதையாக இருக்கட்டும், ஒரு நாவலாக இருக்கட்டும், ஒரு சிறுகதையில் படிமங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சினிமாலே அந்த படிமங்கள் நம்ம நிறையா பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு டைட்டிலில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஒரு குறியீடாக
சொல்லணும்னு நினச்சேன்னா ஹிட்லருங்கிற டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால மட்டும்தான் ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சுருக்கோம். மற்றபடி ஏன் இப்படி ஒரு டைட்டில் நெகட்டிவாக இருக்கே, இப்படி இது பர்பஸாக வைக்கப்பட்டதுன்னா நிஜமாவே கிடையாது. யோசிச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் படத்தில் ஒரு இடத்துல கூட ஹிட்லருங்கிற பேர் வராது. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறோம். எல்லா படமே ஃபில்ம் மேக்கிங்கிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான விஷயம் தான். ஆனால் இந்த படத்தை நான் இன்னும் ஒரு என்ஜாய் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படை வீரன் அண்டு வானம் கொட்டட்டும் வேறு ஜேர்னல் இருந்ததுன்னா இது டோட்டலாக வேறு ஜேர்னலில் ஒரு படம். ஸோ எனக்கே அது வந்து புதுசு தான். ஒரு ஆக்ஷனாக ஒரு த்ரில்லராக ஒரு படம் பண்ணுறோம். ஸோ நிஜமாவே ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்து முடிச்சுட்டு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு சீன் கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது. படத்தை முழுசாக பார்க்கும்போது அப்பாடான்னு இருந்தது. ஸோ அந்த ஃபீல் உங்கள் எல்லாருக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். நன்றி. தனித்த உடல் மொழியும் தனியே தெரியும் குரல் மொழியும் இருந்தவர்கள் காமெடியில் வெற்றி பெற முடியும். உதாரணமாக M.R. ராதா தொடங்கி யோகி பாபு வரையில் வந்தார்கள், வென்றார்கள். இவர்கள் வரிசையில் தலைப்பொங்கல் கொண்டாடி கொண்டு வந்திருக்கும் ரேடினி கிங்ஸ்லி அவர்களை உங்கள் முன் மேடைக்கு வந்து பேச அழைக்கிறோம். வணக்கம். இப்போதாங்க வந்தேன், அதுக்குள்ளே பேச விட்டீங்க. ஓ, அவர் தான் லாஸ்டா? ஓகே ஓகே, சாரி ஃபார் டிலே, ஃப்ளைட் லேட் ஆச்சு. வணக்கம். முதல்ல எங்கள் நெல்சன் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது படம் ஹிட்லர், பேர் தான் ஹிட்லர். ஆனால் பாருங்கள், டைரக்டர் சாப்பிட்டு, ஹீரோ சாப்பிட்டு, ஹீரோயின் சாப்பிட்டு, மொத்த யூனிட்டே சாப்பிட்டு, ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் அந்த படம். நான் சாரதி ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கேன். விஜய் ஆண்டனி சார், பள்ளி மயில் ஒன்று, ஹிட்லர் ஒன்று. சார்கிட்ட எப்போவுமே ஒரு டவுட் கேட்பேன், எந்த டவுட் இருந்தாலும். நீங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவார் எப்போதுமே. பாசிட்டிவ் எனர்ஜி. டைரக்டர் சார் அவர்கிட்ட எப்போவுமே ஷூட்டிங் வந்தாலே, சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்றார். அந்த மாதிரி. ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது, அவ்வளோ ஈஸியாக நம்மளை வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார். படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நீங்கள் வந்து சார் விஜய் ஆண்டனி சார் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது ஆக்சுவலாக. இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி ஒரு படம் இது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. அடுத்து பேச அழைப்பது கதைக்காக இவரா, இவருக்காக கதையா, பிரித்து பார்க்க முடியாத பெரிய கேள்வி. பிஞ்சு விரல்களும் கொஞ்சி விளையாடும் இவர் ஹார்மோனிய இசை வெள்ளை மனமாகி பிள்ளை குணமாகி ஈர மனதோடு இதயம் நிறைய மக்கள் அன்பில் உருமாறி உற்சாகம் பிடிக்க ஹிட்லராய் வந்து நின்று தொடர் வெற்றிகளை தொடர்ந்து கொடுக்கும் வெற்றி நாயகன். அந்த ஹிட்லர் சர்வாதிகாரி, இந்த ஹிட்லர் அன்பதிகாரி. அழைக்கிறோம் ஆசை பொங்க விஜய் ஆண்டனி அவர்களை. இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் வந்து டைரக்டர் தனாவோட வானம் கொட்டட்டும் படத்தோட ஃபேன்னா. அவரோட கேமரா, அவரோட ஃப்ரேமிங், டேஸ்ட்டு, டயலாக் டெலிவரி. அவர் சொன்னார் இல்லையா, டைரக்டர்ஸை ஏக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. பாலாசக்தி வேல் சாரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கின விதம், சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ராதிகாம்பரம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்க படத்தை. ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரம் த டே, ஃபஸ்ட் டேயில் மீட் பண்ணது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டைரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக, 3 படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது, உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார். பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே. ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவர் கொடுக்கலாம். அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார். ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தனா. சந்தோஷம் தானா. கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம். மணிரத்னம் சார் அசோசியேட்டு.
ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது படமும். ஆக்சுவலாக நல்லா இருக்குது. டயலாக் டெலிவரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் குறுக்க பேசிட்டதுனால அடுத்தவங்களை பற்றி பேசிடுறேன். புது மாப்பிள்ளை, நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன், ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நல்ல கம்பெனி எனக்கு அவர். நைஸ் சார். 2 படமாக ஆனால் கல்யாணத்துக்கு கூப்பிடல நீங்கள். பரவாயில்ல. சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது சார். நைஸ். அவங்க சொன்ன மாதிரி சார், நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல, காமெடி ஸ்டைல், இது வரைக்கும் யாருமே பிடிக்காது. அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா, நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார். ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா, அது செம்மையாக பண்ணீங்க. ஆக்சுவலாக ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நீங்கள் கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல, இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜை வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டீங்கல்ல. இன்னொரு பர்சன் தான் நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்பில் வேறு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானரில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார். சூப்பர். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள். பெரிய கதை இல்லை சார், ரொம்ப கதை பெருசாக இருக்கே, நீங்கள் பண்ணணுமா, வேணால் வேறு சின்ன எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை சார் இது பண்ண முடியும் என்னால், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியில் வரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற 2வது படம் இது. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைச்சிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின், நான் ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன். ரொமான்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம் நாம். இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக. இஸ் த ஒன் விச் யூ ப்ராக்டிஸ்ட் ஆர் இஸ் அ ரியல் ஃப்ளோ? ரியல் ஃப்ளோ. ஓகே. நல்லா தமிழ் பேசுகிறீங்க ரியா, சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நிறைய தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீங்கள் தமிழில் வந்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஆனர் பண்ணுற, தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க. சந்தோஷம். வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு. எந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இமீடியட்டாக கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியா சுமன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து தமிழ் சார், டானாக்காரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அகேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே படத்தில் வந்து 3 டைரக்டர்ஸ், கௌதம் மேனன் சார், தமிழ் சார் அண்ட் தனா 3 பேர் கூட ஒர்க் பண்ணது. தானாக்காரன் சார், தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். சந்தோஷம் சார். அடுத்தது விவேக் பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நான் உங்களை அந்த சொன்னில் ஒரு படம், உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருப்பீங்களா ஒரு படம். படம் என்ன படம் சார் அது? நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களா நிறைய பேர், நெஞ்சம் போட வேண்டும், அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான். ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் போல் இருக்கு இவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் பிஃபோர் 4 இயர்ஸ் வந்த படம் இல்லை சார். ஆக்சுவலாக 4 இயர்ஸ் அப்போவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி. பட் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல, இப்போ நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப சின்ன ஆள் தானே இவர் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் வயசு வழியாக வரல. ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்ணுறீங்க. டயலாக் டெலிவரி, நீங்கள் பேசுகிற தமிழ் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி விழா நாயகர்கள் இன்னொருத்தவங்க வந்து விவேக் மெர்வின். அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன் தான். புகழ் படத்தில் நீங்கள் பண்ண சாங், அந்த சாங்லேருந்து உங்களோட ஒர்க்கு, நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் 2 பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட. நான் உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை. நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக ஆல்பம், இப்போ அவங்க ரீசெண்டாக கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்டராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. பண்ணலாம். சின்ன கிசு மட்டும் ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யார் கூடயாவது கூடிய சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க. நல்லா பண்ணுறீங்க. நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல டியூன், நல்ல சென்ஸ், நல்ல காம்பினேஷன். ஸோ 2 பேர் சேர்ந்து இப்போ ஒருத்தராலே நிறைய லைஃப்பில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது 2 பேராக சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குப்பாங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ், நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முரளி சார், என்னை வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் முகம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பிளேட் நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபைட்டில் தெரியாமல் எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் என்னை ஒப்படைச்சேன் சார்கிட்ட. ரொம்ப பூ போல் பார்த்துட்டீங்க சார். தேங்க்யூ. நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர். இந்த படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியாது, நான் சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும் அந்த ஃபைட்லாம் நீங்கள் பண்ணது. அவுட்புட் பார்த்தேன் சார், ஒண்டர்ஃபுல்.
ரொம்ப நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க சார். என்ன தேங்க்யூ ஸோ மச். நைஸ் சார். ஆமாம், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது வந்து நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு. அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் மேலே பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப பொறுமைசாலி, நல்ல டேஸ்டான ஒரு எடிட்டர் நீங்கள். ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு, மணிரத்னம் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் நீங்கள் தான். ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார். ஸோ தனாவோட ரைட் ஹேண்ட் நீங்கள். நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணி ஸ்ரீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி, அனுஷாஜி மீனாட்சி காணும் மேலே. சரி, ஓகே. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம 2வது படம் ஒர்க் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு உங்கள் காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்தில். வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா? புது மாப்பிள்ளை பேசியாச்சு, ப்ரொடியூசர் பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. கேமராமேனா முக்கியமாக இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார். நல்ல தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு. என்னோடய அடுத்த படமும் அவர் தான் கேமரா பண்ணுறாரு. கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார், பி.சி. ஸ்ரீராம் சாரோட வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார். இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும். ஸோ இந்த டீம் ஃபுல்லாக இங்கே இதயம் அடியிலேருந்து பெரிய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டீசர் சரியாக பிளே ஆகலை, இப்போ சரியாயிடுச்சா இஷ்யூஸ்? இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒருத்தர் டீசர் நீங்கள் அவசியம் பார்க்கணும். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ கொஷின் ஆன்சருக்கான டைமு. யாரையும் புண்படுத்தாத கேள்விகளை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய காமெடியன், அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிடுவோம். ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன். பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம். எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போதெல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சிடுவோம். ஏன்னா அவ்வளோதான், நான் முடிச்சிருக்கேன், கிளம்பணுமா அப்படிமா. ஆமாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆனால் ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்னு நான் நம்புகிறேன். சூப்பர். கிங்ஸ்லி நீங்கள் எதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க மேடம். நானே அனில் குஞ்சு இப்போ தான் வந்துக்கிறேன், அதனால் என்னை விட்டுருங்க. நான் தான் நிறைய பேசுகிறோம். தானா சார்? இங்கே சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க, அதில் வந்து கன்னும் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம தேர்தலோட சிம்பிளும் இருக்குது, சின்னங்கள். இது எதை பற்றி, அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா? இதில் என்ன சொல்ல வரும்? ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரம் எல்லாருக்கும் தெரியும், இடியாமின் இவங்கெல்லாம். ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க சொன்னீங்க, பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது? சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர், அது ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பிள் அது. ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது. ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ, ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம். ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம். வேறு எதுவும் இந்த இதுக்குள்ளே வேறு எந்த இதுவும் கிடையாது. ஹிட்லர் நீங்கள் மனசில் வச்சுட்டு ஸ்வஸ்திக் அந்த இதை பார்த்தா மட்டும் போதும். இல்லை, நீங்கள் சாஃப்டான கேரக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக கூட போடலை. அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை சார், நீங்கள் ஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது. சரி, எனக்கு நிறைய பிளேட் இருக்குது, அதனால் பார்த்துன்னு சொல்லும்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க. சரி, ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்டாக ஆடா தெரியல, நீங்களே நம்மளே சொல்லக்கூடாது. ஹீரோயின்கிட்ட கேட்கலாம். வாட் யூ திங்க் அபவுட் மீ? am I soft? You have to see the movie to see more shades of sir. I also got shocked. படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியல. டேரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பற்றி. இல்லை, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல, விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணார். ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு. கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமாக பண்ணணும்னு நினச்சது அது. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். ஸோ இந்த கதை சாருக்கு சரியாக இருக்குன்னு நான் நம்பினேன். ஸோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் இங்கே இருக்கீங்க. ஓகே, இது வந்து பர்சனலான கொஸ்டினாக இருந்தால் விட்டுருங்க, வேணாம். பரவாயில்ல. சரிங்களா? நீங்கள் வந்து செருப்பு போடாத காரணம் என்ன ஏதாவது ரகசியம் இருக்கா?
இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, திடீர்னு மனசுக்கு தோணுச்சு, இதையும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணின்னு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிடுறேன், அவ்வளோ. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரணிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் விட்டீங்க. மற்ற ஹீரோயின்லாம் எப்படி சார்? தம்பி என்னது சொல்கிறது, நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை. பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம். கிங்ஸ்லி கிட்ட கொடுங்க. ஒன்று நடிக்க சார், அவர் தயவு செஞ்சு நடிக்க விட்டுருக்கு சார். தலைவா, கல்யாணத்துக்கு முன்னாடி கோட் ஷூட்டு ஷர்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு வருவீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டைலிஷாக இப்போ வந்து அப்படியே ஜிகி ஜிகின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யார் இந்த சாதாரணமாக காஸ்டியூம் சொல்லி அனுப்புனது? இல்லைப்பா, இது புதுசாக எடுத்தேன், போட்டுன்னு வந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லைங்க, பாவங்க, அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. இது முதல் மேடை வேற, கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இது முதல் மேடை. எப்படி இருக்கு? வீட்டில் இருந்தே யோசிச்சுட்டு வந்தியா இதெல்லாம்? இது முதல் மேடை தான், இது சூப்பராக இருக்குது. படத்தில் எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்தாவே சார் ஜாலியாக இருப்பார் எப்பவுமே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார். டெரர்லாம் கிடையாது, சாஃப்ட் தான். அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே. அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார். காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர்கள் காட்டலீங்களா? நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஹிட்லரை குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளோதான். இல்லை, அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்கிறேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்கு உண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பாக வைக்கணும்னு இல்லையே சார். ஆமாம், இல்லை எனக்கு அதுதான் புரியல. நீங்கள் வந்து அதில் இருக்க கருத்தை எடுத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதோட யார் சொன்னால் அவர் சொன்னதில் ஏதாவது குறியீடாக இருக்கா அப்படின்னு போனால் கிடையாது. இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த விதமாக போராடம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புகிறேன். இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம். ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தோட ஒரு அடையாளம். ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது, ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம். துப்பாக்கினால ரத்தம் வந்துடுது சார். ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல, அதனால. டைரக்டர் சார் ஹியர் இங்கே சார், உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம். இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன். வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் த ஸ்டோரி? என்ன இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடென்ட்? எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா? ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும், அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதிச்சதை வச்சு கதையை எழுதுவோம். எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்று தான் கிடைக்குதுன்னு நம்புறேன். நான் என்னோட ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம்.
ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியா. இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகனுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு. இல்லை, எனக்கு கேள்வி புரியல. 2 தலைப்பும் ஒரே தலைப்புன்னு எனக்கு புரியல சார். ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம், கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம். சரிங்களா? நான் இந்த படத்தோட கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன், கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை. படத்தில் நடிக்காதவங்களை பற்றி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம். அவங்க உண்மையிலேயே இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. பட் அவங்க பர்சனல் ரீசனால் அவங்களால வர முடியல. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அவங்க கூட வந்து பார்த்துக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால அந்த போனாங்க. 2 நாளில் எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வேணும். அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும். விஜயானி சாருக்கு ஆப்டாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அதில் நிறைய 2 நாளில் உட்காந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தலையை பிச்சுட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதில் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். சீரன்னு ஒரு படம் மன்மதிலையில் இருந்தாங்க. அவங்க ஒரு விதத்தில் ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது. எனக்கு பூமிகா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, அவளுக்குள்ள ஒரு பெயின் இருக்குது. அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது லைஃப்பில். ஒவ்வொரு தடவையும் தோற்று வந்து நிற்கிற ஒரு பொண்ணு அவள். ஸோ அந்த பெயினை தாங்குகிற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு. ஸோ அது ரியா சுமன் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன். ஸோ அப்படி உள்ள வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் 2-3 படம் மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன். இந்த படத்தில் நான் பாடிருக்கேனா இல்லையான்னு சஸ்பென்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸாகவே விட்டுருலாமா? நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக வச்சிடலாம். ஓகே, நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அப்படியே தெரிஞ்சால் உங்களுக்கு மட்டும் தெரியட்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் சொல்லிக்கலாம். இந்த ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். இப்போது